விபத்தில் சிக்கிய சீல் நடிகர் ஸ்டாலின் முத்து வெளியான துயர் செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா நிலைக்குலைய வச்சிருக்கு. தமிழ்ல விஜய் டிவில ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நம்ம இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்துல வெளியான ஒரு முக்கியமான சீரியல் தெக்கத்தி பொண்ணு. இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு பிரபலமானவர் நம்ம ஸ்டாலின் முத்து. இவரு பூர்வீகம் தேனி. அது மட்டும் இல்லாம இயக்குனர் பாரதிராஜாவுடைய சொந்த அண்ணன் பையன்தான் இந்த ஸ்டாலின் முத்து. அதனால தான் இவருக்கு அந்த சீரியல்ல அந்த முக்கியமான கதாபாத்திரம் கிடைச்சதாம். ஆனா எந்த ஒரு நான் ஒரு முக்கியமான பிரபலத்துடைய பையன் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரம் காட்டாம அந்த சீரியல்ல ஒரு அற்புதமா நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பாரு நம்ம ஸ்டாலின் முத்து. இந்த சீரியல்ல கிடைச்ச பிரபலம் இவருக்கு தொடர்ந்து தமிழ் சினிமாவிலையும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. சொல்லப்போனா பட வாய்ப்புகள் எல்லாமே இவருக்கு எதிர்மறையான கதாபாத்திரம் தான். ஏன்னா பூர்வீகம் தேனி. ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்டுமஸ்தான உடல் கட்டு. அதோட அவருடைய அந்த பேச்சு இது எல்லாமே அந்த எதிர்மறையான கதாபாத்திரங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பக்காவா ஃபிட் ஆக்குனுச்சு. அதனாலேயே நிறைய கிராமத்து படங்கள்ல ஸ்டாலின் முத்து அந்த வில்லன் தனமான கதாபாத்திரங்கள் நடிச்சாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சாரு. அப்படியாப்பட்ட ஸ்டாலின் முத்துக்கு மேலும் சில சீரியல்கள் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுலயும் குறிப்பா விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர். இந்த பாண்டியன் ஸ்டோர்ல நம்ம ஸ்டாலின் முத்து நடிச்சது மூலயமா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அழிக்க முடியாத இடத்த தனக்குன்னு உருவாக்கிக்கிட்டாரு. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ல 5 அண்ணன் தம்பிகளுடைய பாசத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுல முதன்மை கதாபாத்திரத்துல அதுவும் குறிப்பா அண்ணன் கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து நடிச்சிருப்பாரு. அதன் மூலியமா தான் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாரு. இந்த சீரியல் விஜய் டிவில ஒளிபரப்பான அந்த ஒரு 4 வருடமும் டிஆர்பியில் நம்பர் 1 இடத்த பிடிச்சது. அதனாலேயே விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் 2 இயக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியலையும் ஸ்டாலின் முத்துக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. முதல் பாகத்துல அண்ணன் தம்பி பாசமிகு போராட்டம். 2ஆம் பாகத்துல ஒரு அப்பாவுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறாங்க. இந்த சீரியல்லையும் அந்த முதன்மை கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து இப்போ நடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இதன் மூலியமா இன்னும் தனது ரசிகர் பட்டாளத்தை அதிகமாக்கியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படியாப்பட்ட அப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை நல்ல ஒரு நடிகரா பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாம மேலும் விஜய் டிவில இப்போ அடுத்தது ஒரு புதுசா ஒரு சீரியலை உருவாக்குறாங்க. அந்த சீரியல்லையும் முதன்மை கதாபாத்திரத்துல நம்ம ஸ்டாலின் முத்து நடிக்க போறதா தகவல் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ்லயும் ஸ்டாலின் முத்து கமிட்டா இருக்காராம். இப்படி தொடர்ந்து படு பிஸியான ஒரு நடிகரா ஸ்டாலின் முத்து மாறி இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஸ்டாலின் முத்து படு பிஸியா நடிச்சிருந்தாலும் நேற்று அவருடைய கார்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போற வழியில திடீர்னு அவருடைய கார் பயங்கர ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி ஸ்டாலின் முத்துக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் சின்ன திரை ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.